ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நான் என்ன நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா தமிழ் தான். தமிழில் பார்த்திங்கன்னா நான் எப்படின்னா இன்றைக்கி 11th சிறப்பு தமிழ் 12th சிறப்பு தமிழ் படித்தேன். ஸோ அதோட நோட்ஸை நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதெல்லாம் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கிட்டேன். இதை ரிவிஷன் பண்ணுறப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அதில் பாருங்கள் என்னென்னன்ட்டு. ஸோ நான் ஃபுல்லாக டிஃபைன் பண்ண விரும்பலை, உங்களுக்கே புரியும் இதெல்லாம். இதில் மெயினாக பார்த்துக்கோங்க, நாற்பது அப்படின்னு ஒரு 4 நூல் சொல்லுவோம். என்னென்னா இனியவை 40, இன்னா 40, களவழி 40, கார் 40. மணிமொழி கோவை இப்போ கூட கேட்டாங்க, ரீசண்டாக நடந்த குரூப் 4ல் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு நேம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அறவுரை கோவை. அறவுரை கோவை, ஓகேவா? அடுத்து பாருங்கள், நீதி சிந்தாமணி அப்படின்னா வேதகிரியார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. விவேக சிந்தாமணி எழுதுனது யாருன்னு தெரியல, ஆனால் நீதி சிந்தாமணியை வேதகிரியார். அடுத்து வேத நாயகம், இவர் என்னென்ன எழுதியிருக்காருனா நீதி நூல், நீதி பேதம், பெண்மதி மாலை, ஓகேவா? கபிலர் அகவல் அப்படிங்கிறது கபிலர். இந்த கபிலர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து காப்பியத்தில் பெரும்பிரிவு உட்பிரிவுன்னு சொல்லுவோம். பெரும்பிரிவுனா என்ன? காண்டம், இளம்பகம், பருவம். உட்பிரிவு சருக்கம், காதை, படலம். அடுத்து ரொம்ப முக்கியம், ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற தொடரை முதல்ல கூறியவர் யாருன்னா மயிலைநாதர். அது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணது யார் அப்படின்னா சிவை தாமோதரனார். நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும், அப்லோட் பண்ணுறேன். தமிழ் கவிஞர்களின் அரசன் திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர் யாருன்னு தெரியுதா? சீவக சிந்தாமணியை எழுதினவர். இதை இப்படி அவர் சொன்னது யார் அப்படின்னா வீரமாமுனிவர். அடுத்து சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களுள் சிறந்தது மட்டுமன்று உலக மகா காவியங்களில் ஒன்றாகும். யார் சொன்னால்? ஜியு போப். குண்டலகேசி. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா, நாளும் நாம் சாகின்றாமல் நமக்கு நாம் ஆளாதது என்னோ. குண்டலகேசியில் வர ஒரு லைன், இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, இப்போ 2023 கேட்டிருக்காங்க. குண்டலகேசியோட கதை நாயகி பேர் பத்தரை. குண்டலகேசியோட இயற்பெயரும் பத்தரை, கதை நாயகியும் பத்தரை. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதோட நெக்ஸ்ட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ.